ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிகேமஸ் தமிழ். ஸோ நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் போவோம். இனி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அது பேர் என்னது, பட்டு வாயில் நுழைய மாட்டேங்குது. டிஆர் ரேங்க் புஷ் தான் பண்ண புரியும். அதே மாதிரி இன்றைக்கி ஈவோ எக்ஸசைஸில் தரானுங்க. யாரும் எடுத்துட்டீங்க, யாரும் எடுக்கிறேன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப இருக்கானா ஆஹா வந்துடுச்சு, அசையில் ஓடி வந்த ஆஹா வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு. ஐயோ சொல்ல போட்டனா சூப்பர் வச்சு செய்வானுங்க. சோழனா கொஞ்சம் பார்த்து ஆடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் கடுப்பு. நம்மளோட இஷ்டத்துக்கு ஏறணுமா ஆடணுமா அந்த மாதிரி இருக்க முடியாது சோழல். அதனால தான் நான் நிறைய வாட்டி சோழ மேட்சை போடுறது, போட்டாலே ஸ்குவாடு போட்டுறது ஒரு சில. எதுரா பீக்கு, இதானே பீக்கு, இதுதான் பீக்கு. எது பீக்குன்றதே தெரியாத மாதிரி ஆக்கி வச்சுக்கிறானுங்க மக்களே. அந்தளவுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகுது. என்னத்த பண்ணுறது. ஈவன்ட்டை விட்றேன்னு சொல்லிட்டு கையை வச்சாலே பீக்கு மேலே தான் கை வைக்கிறானுங்க பைத்தியக்காரனும். எத்தனை இது இருக்கு. எக்ஸ்ப்ளோர் டிபஃப் இன் எஃபெக்ட் டாக் ஜோன் மல்டிஏஜன் வித் எக்ஸ்போஸ்டு பிளேயர் இன்க்ரீஸ். டேய் என்ன அடிக்கிறீங்க, அடப்பாவீங்களா? நானா வந்து மாட்டிங்கன்னா இதோ நினச்சேன், சொன்னதே கரெக்டாக போச்சு. இது வச்சாட்டின்னு வருது வரைச்சோம். ஹூ இஸ் த ரெடி பிரேக்கர் ரப்பர் அடிச்ச ஆடுகிறா சொல்லவே. இதில் உணவு பிரச்சனை வேறு இருக்குது. டாக் ஜோனாமா, எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லாமலே எனிமி எங்கே இருக்கான்னு காட்டுமா. தலைவலியாக போச்சு மக்கள். நான் அவங்ககிட்ட பின்னாடியே இருக்கிறேன். என்கிட்ட கண்ணு இல்லடா சொல்லி வாங்க முடியல. இதுதான் சொல்கிறது, வந்தா டீமாக வரணும், இல்லைனா தூக்கி போட்டு சொல்லிடுவானுங்கள். ரேங்க் புஷ் பண்ணலான்னு பார்த்தா ரேங்க் மைனஸ் ஆகுது. என்ன கொடுமை சரவணன் இது. ஏய் வந்துட்டாடா. Microphone is also available by other types. If you want to keep recording at sound, please make sure the microphone is on. ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். டிங் டாக் டிங் டாக் டிங் டாக் 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 டக் 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 டாக். சரி நகைச்சுது, இவ்வளோ சம்பத்தனமாக இருக்குது. என்னெல்லாம் சொல்லலை, நான் வந்து நெட்டு இல்லை ஃப்ரீ ஃபயரை சொன்னேன். அதுலேயே போயிட்டுருப்பான் பைத்தியக்காரன். இங்கெல்லாம் நல்லா தான் போஸ்ட் கொடுக்குறாங்க, அங்கே போனால் தான் சொதப்புறேன். என்னடா மேப் இது, சோலாராவா?
இங்கே என்னத்தை வச்சுருப்பானுங்க நர்சிங் அடித்தவன் ஏதாவது வச்சுக்கிறீங்களா? இங்கெல்லாம் வைக்க மாட்டேன். பர்புலா மட்டும் பீக் மாட்டி வச்சுக்கிறாங்க பைத்தியக்கார பசங்க. இதே தமிழை தைச்சிருவாங்க. பெர்முடா வீழ்ச்சி அது பேர் என்னது? அது பேர் போட்டு வாயில் வர மாட்டேங்குது. இது சொல்லுவாங்க. சோலார் ஆவியில் இறங்கி சம்பவம் செய்த டிஜிடி அப்படின்னு வச்சுக்கலாமா? அதுலேயே இடத்துல தான் இருக்கணும். நான் வேறு நாசமாக போனேன். இதுதான் பெரிய எனக்கு தான் பிங்கா சூப்பர். நல்ல நேரத்தில் தான் இங்கே பிங்கெலாம் வரும். மாயானி வந்து தான் தொலைங்க. அதான் வந்துட்டல. எவ்வளோ நேரம் என்னடா நடுவுதீங்க எலிமினேட்டா டேரெக்டா ஆச்சு. பயன்டா ஒரு செகண்ட் ரெடி. என்னடா நினச்சிக்கிறீங்க மனசில்? இறக்கி விட்டு நினைக்கிறீங்க. எங்கே இருக்கான் அவன்? வீட்டுக்கு கொடுத்து வரலாம். எங்கே பாருக்கிறாங்க எனிமீஸ்? ஃபஸ்ட்டு இங்கே இந்த ரூட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். என்னடி ஒரு பீஸ் அடிக்குது பார்த்தியா? அங்கே பார்த்து நீங்கள் போட்டு விட்டுற பாருங்க. நீ எப்படா இறங்கிச்சு? தெரிஞ்சு போச்சு கைஸ். எவ்வளோ நம்மளுக்கு சூனியம் கஷ்டம். சைத்தான் சைக்கிளில் வருது. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. எவ்வளோ நம்மளுக்கு சூனியம் கஷ்டம். ஏதாவது ஒரு இது நடக்கும் நான் பார்க்குறேன். ஃபேஸ் கேம் போட்டுருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவேன். அவட ஃபேஸ் கேம் போட்டுருந்தேன். சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க மக்கள். எல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல. சப்ஸ்கிரைப் பண்ணதுனால என்னங்க போகுது? நான் உங்கள் வீட்டை சுற்றியா கேட்குறேன். சப்ஸ்கிரைப் தான் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். அப்போ தான் என்னை மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கும் கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு மோட்டிவேஷன், இதை டெபுட்டிவேஷன், இதை கமிஷன் எல்லாமே கிடைக்கும். அதை வைத்து தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டும் என்று பணியுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. என்னங்க நீங்கள் போங்க. நீங்கள் யுவர் ஆன்டி இண்டியன் ஆன்டின்னு சொல்லலாம். ஆன்டின்னு தான் சொல்லக்கூடாது. ஓகே. एक दो तीन चार पाँच सात எங்கே ஒரு பீஸ் இருக்கு. அடா எல்லாரும் சேர்த்துறீங்க. அசால்ட்டில் இருக்க ரேஞ்சில் இருக்கா? அசால்ட்டு தான் இருக்கு. ஒரு பீஸ் வந்துச்சு. எங்கே
ஏய் ஏய் வாடா, இது என்னடா கதை? நான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்தான் சார், அவன் தம்மா தூண்டு டேமேஜ் தான் கொடுத்தான், நான் செத்து போயிட்டேன். ரிவை பண்ணுவானா மாட்டானா? எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டான்னு தான் தோணுது. இங்கேருந்து கிரேவியார்டுக்கு போனால் ஒரு வேறுபாடு இருக்கும். கிரேவியார்டு எங்கேயோ இருக்குது பார்த்துக்கிட்டா, அங்கே இருக்குதியா கிரேவியார்டு. ஐயோ சூப்பர், சோழி முடிஞ்சிச்சு. இது வந்து மட்டும் என்ன பண்ண போகுதுன்னா எனக்கும் தெரியல. ஹோட்டல் பிளாக் பேஸ் பால் ஜெர்சி டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச நல்லது. ஒருத்தனை தான் எலிமினேட் பண்ணிருக்கேன், 60 பேர் எலிமினேட் பண்ணணும் ஈவோ ஆக்சஸ் எடுக்கணும். அதுக்கு தான் நான் பிஆர் புக் பண்ணிருக்கேன், அதுக்கும் இல்லை. கொஞ்சம் ரிவை பண்ணி முடியா? நம்ம ரேண்டமாக ஸ்குவாடோடய ஆரம்பிச்சிடுவோம். நம்ம எல்லாம் வேலைக்கு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் எடுத்துலாம். இல்லை ஸ்குவாடு தான். ரொம்ப டேமேஜ் ஆகுது. அடுத்தது டேமேஜ் ஆகிடும். 30 பேர் எலிமினேட் பண்ணுறாங்க, 40 பேர் எலிமினேட் பண்ணுவோம். சரி 60 பேர் எலிமினேட் பண்ணோம். 60னா அட்லீஸ்ட் நான் ஒரு மேட்ச்லேயாவது சொன்ன பேர் இது வேறு இவ்வளோ நேரம். அட்லீஸ்ட் நான் ஒரு மேட்ச்சில் ஒரு 11 பண்ணனா கூட சீக்கிரமாக எடுத்துக்கலாம். எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் என்பதை கனியோடு சேர்த்து பணியுடன். எங்கடா இறங்குறீங்க டே? சும்மா வேணா கிளடிக்க மாட்டா, இதை கிளடி காதை இடத்துல வேற இறக்கி விட்றீங்கடா. ஏன்டா இப்படி கிடுறீங்க அப்படி? நம்ம கிளடி வேணாலும் நம்ம கிட்ட ஓசி கிளடி காம இருந்தால் கூட நம்ம வச்சுதான் வச்சுக்கோங்க. கரெக்டு தானே? அதுதான் இவங்க நடக்காது, இவனுக்கிட்டே அதுதான் பிரச்சனை. அதனால தான் நான் தெரிஞ்ச டீமோட வருது எப்போவுமே விளையாட வேண்டாம். இது வேறு ஸ்டக்காக நைட்டு இது ஒரு கடுப்பு ஏற்றுங்க. ஒரு கீழ் தான் பாய்ச்சிக்கிறேன் நான். ஏய் இது என்னடா இப்படி ஸ்டக் ஆகுது? எப்பா சரியா எங்கே வருதா? எங்கே என்னாச்சா? இதாகிறியா நீ? கண்டிப்பாக 2 கிலோ ஸ்டம்ப் ஆகுதுயா. 2 கிலோ அடிக்குது, நான் பட்ட பாடுக்குது முடியலை. அதனால உட்காந்து பண்ணுங்க.
சரி பட்டு விட்டு கில்லை தேடி போகணும், வீட்டு கூட அப்புறம் போய் ஆடுவோம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆமாம் லைட் எடுத்துருக்கோம். சரி விடுங்க பார்த்துங்க. ஏன்னா அது மாட்டுங்கடா டேய், சீக்கிரம்டா மாட்டுக்கு தொலைங்கடா, மாட்டி தொலைங்கடா. டைம் இல்லைடா எனக்கு. ஒரு மேட்ச்லேயே ஒரு அரைக்கவே அடிக்கணும் அப்படிறா அடி கண்ணாதடா. அதனால் மனசாட்சியோட பேசுகிறா. எல்லாருக்கிட்டையும் வலிச்சு வேறு நக்கிறானுங்க, வலிச்சு நக்கிறானுங்க மக்களே. கொஞ்சம் மீதி மிச்சம் மீதியாவது விட்றாங்க, அவங்க கூட வர மாட்டுறானுங்க. இப்போ தான் செகண்ட் லெவல் பேக்கே கிடையாது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வீட்டு எடுத்துக்கிறானுங்க. மதிப்பாட்டி வந்து முடியாது அந்த ஒரு காரணத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் கூட நம்பி தாங்க எம்பிஃபாட்டி சத்தியமாக நம்ப முடியாது அந்தளவுக்கு ரேட் ஆஃப் இருந்தாலும். இப்போ திடீர்னு நான் வந்து அழுத்தத்தை நிறுத்திட்டேன்னா அடிக்க முடியாது என்னால், அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கேம்பஸ் நிற்பாங்க. சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பாசறை கட்டி கிளம்பிட்டு இருக்கான் இருக்கான்ல. இங்கே தான் இருக்காங்க, எங்கே இருக்கான்னு தான் தெரியல. கையில் மட்டும் மாட்டணும். அவனே தள்ளையவா தட்டுற இந்த மாட்டின்னு இருக்கு. அதான் சொன்னேன் மேக் இருக்குதுனால கஷ்டம் பார்த்துக்கோங்க. அவனே கொடுத்துட்டானே 3 இது எடுத்தாச்சு. அவன்கிட்ட கார் தான் வரான். எந்த சைட்லேருந்து வரானுன்னு தெரியல. அவன் அச்சுன்னுக்கிறான். சார் நம்ம ஊசி கேட்டுக்கிறான்னு பார்த்துங்க. ஏடா ரேங்க்டு மேட்ச் தானே இது, மாற்றிக்கிட்டே வந்துட்டான். வேறு ரேங்க்டு தான் இதுன்னா அரிசானலாம் கிடையாது. அதிசயமாக இருக்குது. அங்கே ஒரு பீஸ் மாட்டிச்சு பேர் மாட்டிச்சுராடே. பீஸு சைஸாக மாட்டிச்சுரா. இங்கே ஒரு பீஸு ஜனாக்கு. ஏய் இது எடுக்க மொத்தம் குறுக்க வரியாடா நீ. கரெக்டாக கீழே எடுக்கும் போது தான் குறுக்க வரான் பைத்தியக்காரன். உன் கீழே எடுக்கிறப்ப நான் குறுக்க வந்தேனாடா. கரெக்டாக என் கீழே அப்போ கொடுக்க வரேன். வேவத்துக்கு எங்கே போட்டு இருக்கிறேன். நம்ம குரூப் எங்கே தான் இருக்குது. ஒரு பீஸ் வந்து இது மேலே இருக்கு பார்த்துட்டேன்டாடி. இழுபடி நாளில் ஒன்றும் இல்லை. உள்ளே ஒருத்தர் இருக்கான், எவன் தான் தெரியுது. சீரம் ஓடி. அது எப்படிரா இத்தனோண்டு ரோடு சேனை போட்டு தரேன். சரி திகா வரேன்.
டேய் எனக்கு கொஞ்சம் கிது தடாடி அவன்டா நானே எல்லா கிதையும் நீ ஏற்றுனுக்கிறியடா. இவன் தட்டினா எங்கே தம்பி ஷோட்டானோ. ஓடுறா 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 கைப்புள்ள. அந்த இது நம்மளுக்கு தான். டினேரி நிற்காத, எங்கே போனாலும் விட்டாத அவனை. செதுப்படா. இதை தாண்டா எதிர்பார்த்தேன். 5 கிலோ அழகாக 5 கிலோ இருந்துச்சு. சூப்பர். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். 25 பேர் இருக்கிறானுங்க, பார்த்துக்கலாம். நம்ம டீமோட விளையாட சொன்னால வர மாட்டேங்குது. மற்றவங்க டீமோட விளையாட சொன்னால் சூப்பராக வருது. அதனால தான் நான் மற்ற டீமோட விளையாடணும் அப்படின்னு சொல்லி சுற்றின்னு. சரி 2000 இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது. 10 பேர் டெஸ்ட் பண்ணுறோமா. வச்சுக்கலாம். என்ன இருக்குது, தேர்ட் வேர்ல்டு பேக் இருக்குது. இன்னேலர் வாங்கிக்கலாம். வீடு ஒன்று இருக்குது, வாங்கிக்கலாம். இது போட முடியும் அந்த வருஷம். அது யாரெல்லாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் போட பவர் ஸ்டாக் போட முடியுமா? ரெண்டுத்துல எதுக்கு ஒன்றுத்துக்காவது போட முடியும்ல. போட முடியும், வேஸ்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட்லாம் லெவல் 4 ஃபஸ்ட்டு கிடைக்கும். 10 போய்ட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணி அவனே தானே. அடா ஆமாம், அவனே தான். எங்கே இந்த வீசி ஏடா ரெடி ஏரியாடா. டே அது ஏன் கில்றாடி. ஆடா பைத்தியக்கார பயலே, வெறியாவது இல்லை ரீசன்னாக்கா. நான் ரிவைவ் பண்ணுறேனே போய் சாக போகிறேன். அது மட்டும் எல்லாத்தையும் தெரியும். அது எங்கேயாவது போய் கூட ரிவைவ் பண்ணலாம். இங்கே வெயிட் பண்ணுறான் பைத்தியக்காரன். இதுக்கு தான் தெரில. 6 கிலோ வச்சுக்கிறேன். 15 பேர் அழகு. யார் அடிக்கிறான்னு தான் தெரில. நம்மள அடிக்கிறானோ. ஓகே, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி அடிச்சுன்னு இருக்கிறாங்க. வெளில போய் கிராஸ் ஃபயர் ரெடி அடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயமே கில் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். டே எப்படா கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு அடிச்சது. அது ஒரு கில் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது வரைக்கும் சந்தோஷம். வெயிட் பண்ணுவானா செத்துட்டானா? செத்துட்டான் விடுங்க, பார்த்துக்கலாம். டோட்டலாக 8 கில் தான் வச்சுக்கிறேன். எவ்வளோ நேரம் வீடியோ போயிடுது? 25 நிமிஷம் போயிடுச்சு. ஐயோ,
ஒரு மேட்ச்சுக்கு எடுத்து நான் ஆஃப்லைனில் மற்றதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மேட்ச்சில் எவ்வளோ இது அடிக்கும் போது ஒரு இது அடிச்சுட்டு மேட்ச் முடிச்சு முடிச்சேன். எப்படி முடிச்சேன் மாயானி இங்கே பாருங்க கேஸ், 83 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. இது என்ன நியாயம்? இப்படி பண்ணலாமா? ரொம்ப தப்புங்க இதெல்லாம். நீங்கள் இப்படி என் மனசு நீங்கள் உடச்சிட்டு என் நெஞ்சமெல்லாம் புண்ணாக போச்சு தம்பி, நெஞ்சமெல்லாம் புண்ணாக போச்சு அந்த மாதிரி தான் ஏற்பட வேறு. கில் அடிக்கணும் கைஸ், அவ்வளோதான். நம்மளை அது ஒன்று தான் முக்கியம். அதுதான் சாப்பிட்றேன் காமாட்டலாம் பேர் அதே பேர் நைஸாக அடிக்கிறான்னு பார்த்தா 2 பேர் இருப்பானேன்னு எனக்கு தெரியும். சரி முடிஞ்சு. ஆமாச்சுங்கிறான். ஐயோ அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணி விடுங்க. ஐயோ நானும் ரசிக்கிறேன்ல, என்னை காப்பாற்றியா? ஐயோ பைத்தியக்காரா, காப்பாற்றுடா, என்னை காப்பாற்றுடா. ஐயோ காப்பாற்றி தொலைங்க யாராவது. ஐயோ காப்பாற்றியா, கெஞ்ச விடாதயா, இங்கே தான் ஆகுது. ஐயோ ஒரு 400 டோக்கனை கொடுத்து ரிவைவ் பண்ண முடியாதாயா உன்னால்? ஒரு இது கூட அடியா வந்ததுலேருந்து. ஒரே ஒரு பிசிக்கு தான் வரலாம். நான் நினைக்கிறேன். டே அன்றைக்கி ஏதாவது என்ன கொடுங்கடா, டே பாவண்டா நான். சரி இது வேணா எப்படா கிதி அடிக்கிறது நானே யோசிச்சிருந்தா. பொருள் கரெக்டாக இருந்தீங்கன்னா வந்து கீழே தெரியும். சூப்பர். ஆஹா வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்த கிள்ளி 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 வேணும். எனக்கு கிள்ளி வேணும், கிள்ளி வேணும், கிள்ளி வேணும். கிள்ளி வேணும்டா எனக்கு. அதுதான்டா இங்கே பிரச்சனை. இதெல்லாம் ஸ்டேட் டுகெதர். அது கருத்து பேசுவார். நானே வெறுத்து போய் பேசினேன். என்கிட்ட வந்து நீ கருத்து பேசுகிற ரெடி ராஸ்கோல். இங்கேதான் ஏறாமா? ஐயோ இங்கே வாங்கியா, இங்கே தான் ஏறான். ஆனால் இங்கே எங்கே இருக்கிறான்னு தெரியாதியா?
எங்கே எங்கே அடிக்கிறானுங்க பசங்க எங்கே இருக்கிறான் எட்டு எங்கேயோ எடுத்துட்டான் அவன் அத்தாடி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ கைஸ் அவன் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ எங்கேயோ அந்த எழுத்து எங்கேயோ கொண்டு வந்துட்டான்ப்பா அவன் ஓபன் ஸ்பேஸில் போய் தான் அடிக்கிறாங்க இப்படி ஆச்சியா ஒரு கிலோவது எனக்கு கொடுத்தீங்களாடா நான் எவ்வளோ நேரமாக கிளி கெஞ்சி நிற்கிறேன் எனக்கு கொஞ்சமாவது மதிச்சிங்களாடா நீங்கள் எடுப்பீங்கடா என்னால் அந்த மாதிரி கிளி எடுக்க முடியாதுடா அதுதான்டா இங்கே பிரச்சனை நீங்கள் ப்ரோ பிளேயர்ஸ்ப்பா ரொம்ப எடுத்துறாங்க மக்கள் ஒரு கிளி அடிக்க விட்றானுங்களா வந்ததுலேருந்து ஒரு கிளி அடிக்கிறது 32 நிமிஷமாக வீடியோ போயின்னு அப்படியே ஒரு 4x பார்ப்பாங்க மாயானி கிளி கச்சிச்சு அதில் வேறு கொடா ட்ரெஸ் இல்லைனா அந்த ஒரு இது கட்சி அது வரைக்கும் சந்தோஷம் 9 கிலி டோட்டலாக பண்ணிருக்கேன் சைலன்ஸ் வைக்க முடியுமா என்ன அவனுக்கு எல்லாரும் கீழே தச்சுக்கிறானே நான் பாரு ஓ இல்லையா யார் நீ விவேக்கு கலையிடப்போ ஆறிக்குது நான் தான் ஓசியில் பார்த்தீங்கன்னா பாடுறேன் போல இது 500 டேமேஜ் தான் கொடுத்துரு எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று வேணும் அப்கிரேட் ஸ்டிப் வேணும் பீமாசக்தி ஸ்டிப்பில் அப்கிரேட் ஸ்டிப் இருக்கான்னு பார்ப்போம் கீழே இருக்கும் கீழே ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பிடிச்சினுக்கிறான் மாட்டிக்கினா இருப்பார் தொக்கா மாட்டிக்கினா இருப்பார் எங்கள் டீமுக்கிட்ட போட்டான்ப்பா இங்கேருந்து வரன்னு தெரிஞ்சவனு இருக்கீங்க என்னடா வேற ஏய் நான் செக்கிடுறா எல்லாக்கிட்டே வசி எழுதிடா டேய் நாடா நீங்கள் போங்கடாடி எடுத்துட்டேன்டா வாழ்க்கையை டிமிட்ரி வாங்கி போமா வரேன் போல எங்கள் அனசூர் ஓட்டுனேன் இருங்க வரேன் மாட்டின்னு இருக்கு இங்கே எந்தாச்சான் இந்த சைடு எந்தாச்சா அது மட்டும் நல்லா தெரியும் இந்த சைடு வந்து நம்ம கவர் அடிப்போம் அடா இங்கே வேறு ஆள் இருக்கிறானா அது மொட்டை மாட்டி தான் கரெக்டாக இருக்க மாட்டேங்கும்
பீஸ் பார்த்தேன். மேலேருந்து கொஞ்சம் கவர் குத்து அடிப்போம். இல்லை பின்னாடி வந்து பா உசரா வாங்குறானுங்கடாடி. இங்கேவோ தந்தானா இவனையா சிறு பண்ணுறானே அப்பா எந்த நாயிடா. ஏண்டா இந்த நேரத்தில் தான் நீ பின்னாடி வருவியாடா. வேறு நேரம் கடவுளியோட உனக்கு நேரங்காலம் தெரியலையடா உனக்கு இது டாடி பண்ணுறேன். ஸ்கில்லி வாங்கி தான் நினச்சேன், அலங்கிச்சு. போய் ரிவைவ் பண்ணியா எல்லாரையும்? என்ன செத்து போயிருவியா நீயும்? 57 நிமிஷமாக போயிடுச்சு வீடியோ. ஃபிக்ஸ் பண்ணி தான் அடியாயா? ஓஹோ இப்போ தான் வருது புரியுது. இப்போ தான் ஒன்றுத்துக்கு இது வச்சுருக்கான், ஒன்றுத்துக்கு இது வைக்கல. நீங்கள் பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? இங்கே வந்து தப்பிச்சு பேர் ரிவைவ் பண்ணுறது தான். அதை விட்டு நீங்கள் ஆச்சுன்னு வேறு உனக்கு போயிட்டானுங்க. போய் ரிவைவ் பண்ணியா? கீழே எடுத்துரு. ஆனால் 2 கிலோ வச்சிருக்கேன், 1 கிலோ வச்சுக்கிறேன். ரிவைவ் பண்ணான்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேயா? 1 கிலோ தான் வச்சுக்கிறேன். இவங்க வச்சு செடிங்க ஓசி விடுற மாதிரி எடுத்தால் தான் எனக்கு மரியாதை. கொஞ்சம் பேர் ரிவைவ் பண்ணுங்கன்னா அண்ணா அண்ணா என்று அழைக்காது உயிரிலே பாட்டுலாம் போடுறேன். ஐயோ போய் ரிவைவ் பண்ணியா? ஃபஸ்ட்டு அவருக்கு அவர் ரிவைவ் பண்ணணும். ரிவைவ்னு ஒன்று பண்ணால் தான் கஷ்டம் மாறும். நைட்டு சுற்றுன்னு இது பார்த்தாது. நீ அடிப்பாயா 9 கிலோ, நான் 1 கிலோ அடிக்கிறதே பெரிய விஷயம். இங்கே நான் என்ன ரிவைவ் பண்ணாமல் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்தேன். காப்பாற்றி தொலையா? அதை வச்சுக்கிறேன். நான் வேறு ஏதாவது மாட்டினாரு பேர் வேலி அப்படின்னு பேசுகிறேன். சரி விட்டுமோ. சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வது உங்கள் டிஜிடி தமிழன். உங்களோட இந்த வீடியோ பெறுவது உங்கள் டிஜிடி. பாய் கைஸ்.